M1 M2 M3 3 மாஸ் இருக்குது. மூணையும் வந்து ஒரு மாஸ்லெஸ் ஸ்ட்ரிங் வச்சு கட்டியிருக்கிறாங்க. இதை வந்து மொத்த சிஸ்டத்தையும் வந்து ஒரு ஃப்ரிக்ஷன்லெஸ் டேபிளில் வச்சுருக்கிறாங்க. இப்போ வந்து T3 = 40 நியூட்டன் கொடுத்து இந்த சிஸ்டத்தை இழுத்தோம்னு சொன்னாக்க T2வில் எவ்வளவு டென்ஷன் ஆக்ட் ஆகும்னு கேட்டிருக்கிறாங்க. T3யில் வந்து 40 நியூட்டன் கொடுத்து வச்சு இழுத்தோம்னா மொத்த சிஸ்டமே மூவ் ஆகும். அப்போ வந்து அந்த 40 நியூட்டன்றது நெட் ஃபோர்ஸாக நம்ம எடுத்துக்கிடலாம். ஆக்சலரேஷன்றது நெட் ஃபோர்ஸ் டிவைடட் பை டோட்டல் மாஸு போட்டோம்னாக்கா 2 m/s² ஆக்சலரேஷன் கிடைக்கும். இப்போ T2 டென்ஷன் வேணும்னு சொல்லும்போது T2 சிஸ்டத்தை பார்க்கும்போது 2 மாஸ் தான் இருக்குது. M1 M2 இருக்குது. ஆக்சலரேஷன் வந்து 2ன்னு தெரியும். M1 + M2 இன்ட்டு ஆக்சலரேஷன் போட்டோம்னாக்கா நமக்கு T2ஓட டென்ஷன் கிடச்சிரும். கால்குலேட் பண்ணோம்னாக்கா 32 நியூட்டன் வருது. ஆப்ஷன் 4 இஸ் தி கரெக்ட் ஆன்சர்.